அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ விநாயகர் புராணத்திலேருந்து ஒரு சிறு பகுதியை வாசித்து காட்டுறேன். பிரம்மன் படைத்த படைப்பில் 3 வகையாக பிரித்து கூறப்பட்டிருக்கிறது. 1 தெய்வீக குணம், 2 ஆசுரிய குணம், அது சாதாரணமான குணம், 3 ராட்சச குணம் என 3ஆக பிரித்திருக்கிறார்கள். இது சகல உயிர்களிடமும் இருப்பன என்று சொல்லுகிறார்கள். முதலாவதாக தெய்வீக குணம். இதனுடைய குணம் என்ன? பிறன்மனை விளையாமை, கோல் சொல்லாமை, உயிர் கொல்லாமை, வெகுளாமை, நன்றி கொள்ளாமை, கருணையோடு இருத்தல், நன்னெறியில் நடத்தல், உடற்சுத்தி, பொறுமை, சீலம், இன்சொல், கொடை, தவம், தானங்கள், வாய்மை, வையகம் பெறினும் நடுவுநிலைமை பெறலாமை, மன வலிமை, எவர்களுக்கும் வணக்கம் சொல்லும் பணிவு பண்பு, இவை தெய்வீக உயிரின் அடையாளங்கள். இனி ஆசுரியின் சின்னங்கள். ஆசுரி என்பது சாதாரணமாக அறவம் மிகுந்த வார்த்தை, சத்தமாக பேசுதல், தான் செய்த செயல் தீமையாயினும் அதை சரிதான் என்று சாதித்தல், வாதிடுதல், பிறரை மாசுபடுத்தும் அபிமானம், அஞ்ஞானம், கர்வம், மிகுந்த கோபம் முதலாவை ஆசுரி பிரகிருதியின் பிறப்பின் அடையாளங்களாகும். இனி ராட்சச சின்னங்களை பார்ப்போம். ஆசையோடு மனம் சென்ற வழியெல்லாம் சேர்தல், மோகம், நிஷ்டூரம், அகங்காரத்தை மதித்து தருக்குறுதல், தேசிகனையும் அந்தணர்களையும் தேவர்களையும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் பெரியோர்களையும் நிந்தித்தல், யாருடனும் சண்டை போடுதல், பகையாதல், குருவை மதிக்காமல் மற்றவரை மதித்தல், சாதுக்கள் சொல்லும் வாக்கியத்தில் விசுவாசமின்மை, ஆச்சாரம் இல்லாமை, வெட்டி வாக்கியங்களில் பற்றுக்கொள்ளுதல், கர்மம், எதுவும் செய்யாதிருத்தல், ஏதாவது ஒரு வேலையும் செய்கிறதில்லை, வழிபடுவதற்குரிய பெரியோரை வழிபடாதிருத்தல், உயிர்கொலை, விசாரம், வன் செயல் புரிதல் முதலானவை ராட்சச பிறவியின் அடையாளங்கள் ஆகும் என்று இந்த விநாயகர் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னால் அதிகமாக பேச இல்லை. இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கமெண்ட் போடுங்கள்.